ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு மகிமையை செலுத்தி எல்லாம் உங்கள் வலது கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். நேற்றுக்கு இரவு பொழுது பாஸ்டர்கள் சொன்னாங்க, இந்த நாளில் நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு செய்தியை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஏப்ரல் 30 அன்றைக்கு நம்ம அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முதல் பகுதி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் யூடியூப் இதில் நீங்கள் இந்த பிளாக்ல பார்க்கலாம். இந்த செய்தி இதனுடைய ஃபஸ்ட் பார்ட் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சீரீஸ் நம்ம எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நடுவில் ஒரு வாரம் போன மாதத்தில் பேசும் பொழுது அது நமக்கு த டே ஆஃப் பெண்டகாஸ்டாக இருந்தபடினால அதற்குரிய செய்தியை பேசினோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முதல் பாகத்தை நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். 30/4/2023. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். முதல் 5 வசனங்களை நாம் அதில் தியானித்தோம். இந்த நாளில் 6ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாளில் தியானிக்க தேவாவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. இது முக்கியமான ஒரு பகுதி வேதாகமத்தில். அதாவது எல்லா நிலைகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லும்போது, இந்த வார்த்தையை சொல்லும்போது சொன்ன, அதாவது மோசேக்கு எப்போ உலக தொடக்கம் அப்படின்ற காரியத்திலேருந்து தேவன் அவருக்கு எல்லாத்தையுமே எங்கே கொண்டு வந்துட்டார், அவருடைய கவனத்துக்கு அவ்வளோத்தையும் கொண்டு வந்தார். அப்படியே அவருடைய பாஸ்டன்ஸ் கொண்டு போயிட்டார். எப்போ தொடங்கினது எல்லாத்தையும் காமிச்சு அவரை வச்சு என்ன பண்ண வச்சிட்டார், எழுத வச்சிட்டார். ஆனால் இவருக்கு இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக எங்கே கொண்டு போயிட்டாரு, அவனை ஆவிக்குள்ளாக்கி அப்படியே என்ன நடக்க போகுது என்கிற காரியத்தை, இனி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற காரியம், புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் எல்லாத்தையும் காண்பித்த காரியங்களை தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. தேவாவியானவர் எல்லாவற்றையும் தியானிக்க உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கூட தொடர்ந்து நாம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அவருக்கு என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. அதாவது இதை சொல்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார்ன்றதை அவர் சொல்லிட்டார். அந்த வசனத்தில் சொல்லிட்டு அவருக்கு எல்லா மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக முடிக்கிறார். அந்த இடத்துல இயேசு நமக்காக என்ன செய்தார், என்னங்க குழந்தை கூட சொல்லுமே, எல்லாருக்குமே தான் இந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியுமே. ஆனால் இந்த இடத்துல இந்த ஆக்கியோன் எழுதும்போது அந்த காரியத்தை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது எதற்காக அவருக்கு எல்லா மகிமையும் எல்லா வல்லமையும் உண்டாயிருப்பதாக இந்த 6வது வசனத்தினுடைய முதல் பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? முதலாவது, உங்க மேல என் மேல அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதாவது மனுஷரால கூட நேசிக்க முடியாத உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவர் நேசித்திருக்கிறார். என் மனைவியை காட்டிலும், என் புருஷனை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் பெற்றோரை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் ஆனால் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு அன்பை என் மேலே கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கையை மறுபடியுமா உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். சில அன்பெல்லாம் மாய்மாலமாக இருக்கும். அதாவது நிறையா குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுற அப்படிங்கனால அப்போல்லாம் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு பல விதங்களில் சொல்லுவாங்க. ஒரு சீசனில் லவ்வர்ஸாக இருப்பாங்க, அப்புறமேல் என்னவாகும், கல்யாணம் ஆகும். எல்லா காரியங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அது எப்படி இருக்கும், 2 பேருடைய டாக் எப்படி போகுது, எப்படி என் அன்பை பார்க்குற நீ அப்படின்னா, எங்கள் அப்பாவை விட ஐயோ உன் அன்பு தான்ப்பா, ஐயோ அடிச்சுக்கவே முடியாதுப்பா, நான் அப்பா தான் அப்படின்னு யோசித்தேன், அதை காட்டிலும் உன்கிட்ட அன்பை பார்க்குறேன். ஓ அப்படி சொல்கிறியா? ஓகே, அதெல்லாம் லவ் அப்போ. அப்புறம் வேற அவன் சிஸ்டர், என் சிஸ்டர் என்ன
அது கிடக்குது. ஆனால் அதை காட்டணும், நீ அதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அன்பை என்ன பண்ணுறேன் உன்கிட்ட பார்க்குறேன்னு, அதெல்லாம் லவ்வாக இருக்கும்போது இருக்கும். அப்புறம் அப்படின்னு அந்த கல்யாணம் அப்படின்ற காரியம் வரும்போது அப்படியே அது ஒரு வேற ஒரு சேஞ்ச் ஓவரில் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனால் அங்கே காண்பிக்கிற அன்பு வேற, அப்புறமேல் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேறு மாதிரி தெரியுது. ஆனால் ஏன்னா அது இவனையாடா நம்ம போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற லெவலில் காரியம்லாம் மாறுது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற நான் என்ன சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நான் இந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணல முதல்ல தெரியல. பட் ஆனால் ஆண்டவருக்கு ஐசக்குடைய கேரக்டர் என்னன்றது என்ன தெரியும், ப்ரீவியஸாகவே அவர் தெரியும். நான் எப்படிப்பட்டவன் என்று அறிந்திருந்தும் என் மேல் அன்பு செலுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. நான் எப்படிப்பட்டவன் என்று அறிந்தும் என்ன பண்ணுகிறார்னா அவர் என் மேல் அன்பு செலுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவனுக்கா அப்படின்ற லெவலில் கிடையாது. அதான் நம்ம அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஐயா ஐசக், நீ முழுசா திருந்தி வாழ்ப்பா, அப்புறமேல் நான் உன் மேலே அன்பு செலுத்துறேன், இருக்கிற வண்ணமாகவே நீ என்கிட்ட வா. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அதுதான் தட் இஸ் த அகாப்பே. அது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஆண்டவர் எல்லா நிலைகளில் அவர் அந்த இடத்துல அன்பு செலுத்துகிற அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், யாருடைய அன்பையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத என் மேலே அவர் அன்பு செலுத்தி இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இதை அவரால் எழுதாமல் இருக்க முடியல. யாரால்? யோவானால் எழுதாமல் இருக்க முடியல. எங்கேயோ வலையும் மீனும் கடலும் தான் வாழ்க்கைன்னு போய்கிட்டு இருந்துச்சியா என் வாழ்க்கை. அதாவது பழைய மீனை கூட நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், புது மீனுன்னு விற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள நான். இடிமுழக்க மக்கள், எவனாவது பேசி கொஞ்சம் குரலை உயர்த்திட்டான்னு அடிதான் அப்படின்ற கேரக்டரில் இருக்கக்கூடிய என்னைய என்ன பண்ணார்னா, நான் இப்படிப்பட்டவன் என்று அறிந்தும் என்ன தேடி வந்து என் மேலே அன்பு செலுத்தியிருக்கிறார். பார்த்தீங்களா, தட் இஸ் அதுதான் அவர் எழுதும்போது எழுதுறார். அதை போல் எங்கேயோ எப்படியோ தசமாறி கிடந்தோம், ஆனால் உங்கள் மேலே என் மேலே அவருடைய அனாதி அன்பை என் மேலே ஊற்றிருக்கிறார். பார்த்தீங்களா, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட எல்லாவற்றிலும் அவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஈடு இணை இல்லாத அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தகுதியே இல்லைங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் மேல அந்த அன்பு மாறலையே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு செலுத்துகிற அந்த ஆண்டவரை நல்லா ஒரே ஒரு விஷயம் கைகளை தட்டி பாடுவோமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீர். சொல்லுவோம், அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீர். பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. சொல்லுங்க, அநாதையாய் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆமென். அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவை அடைந்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு.
ஒரு விச கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இது போதாது ஐயா, இது போதாது, இது போதாது. Oh, what a mighty God we serve. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பாளையத்துக்கு புறம்ப கிடந்த என் மேல அன்பு செலுத்தி இருக்கிறார். Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர். Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உங்களுக்காக எனக்காக, அதை தான் இந்த ஆக்கியோன் எழுதும்போது அதை எழுதுறாரு. பல காரியங்கள் எழுதணும்னு வர்றாரு. ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அடுத்த வார்த்தை இப்படியே எழுதுறாரு, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி அப்படின்னு சொல்லி ரெண்டாவது எழுதும்போது எழுதுறார். நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, எல்லாம் கழுவுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரத்தம் எங்கிருந்து பீரிடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ஒருத்தர் கூட வார வச்சு என்ன பண்ணல, அடிக்க தொடங்கலை. நாட் ஈவன் ஒரு ஸ்லாப், ஒரு அறை கூட விழலை. ஆனால் அதுக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் உடம்பு முழுசும் ரத்தம் ஆயிடுது. என்ன வேர்வை நாளங்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெடிக்குது, அப்படியே வெடிக்குது. ஒவ்வொன்றும் உச்சம், அதாவது எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெடிச்சு அவருடைய அங்கேயெல்லாம் என்னவாயிருச்சு, பிடிச்சிட்டு அந்த கல்வர்கள் இவரை அவர் அந்த எல்லாம் போர் சேவகர்கள் அவரை இழுக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்குது, அந்த ஹோல் பாடி என்ன எதில் தான் இருக்குது, ரத்தத்தில் தோய்ந்து போய் கிடக்குது எல்லா நிலைகளில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கிளைமேக்ஸ் அவருக்கு தெரியும். இன்னும் சில நிமிஷத்தில் பலவிதமான அலங்கோலம் ஆக்க போகிறாங்கன்னு தெரியும். சம்பந்தம் இல்லாதவெல்லாம் காரி அவருடைய முகத்தில் என்ன பண்ண போகிறாங்க, உமிழ போகிற நிமிடங்கள். கண்களை கட்டி அவரை அதாவது இன்னும் அவர் தலையில் நல்லா கொட்டி, உனக்கு ஞான திருஷ்டிக்காரனாக இருந்தால் சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் அவர் கண் முன்னாடி வந்து நிற்குது. எல்லா காரியத்தையும் யோசிக்கிறார். எல்லாத்தையும் யோசிக்கும் பொழுது தான் உடம்புலேருந்து என்ன, அது அவருடைய வேர்வை நாளங்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது. பலவிதமான அலங்கோலங்கள், அதாவது நிர்வாணமாக தொங்க போகிறேன்ற நிலைக்குள்ளாக நம்மளை ஆளாக்க போகிறாங்கன்னு தெரியும். இவ்வளோலாம் நடக்க போதும் தெரியும். ஒவ்வொரு கொடூரமான வார்கள், அதில் எலும்பு துண்டுகள்லாம் அவருடைய உடம்பை முழுசும் கிழிச்சு எறியப்படுகிற அந்த வேலை என்பதை எல்லாத்தையும் நன்கு அறிஞ்சிருக்கிறார். எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு நிமிடம் கடைசியில் அவர் அந்த போர் சேவகன் குத்தி எடுக்கும் பொழுது அந்த கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு வருகிற அந்த நிலை வரைக்கும் எல்லாவற்றில், ஏன்னா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்னா, என் மேலே இப்படி யாராவது ஒருத்தர் எனக்காக இப்படி ரத்தம் செதுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர், உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் என் மேலே அப்படிப்பட்ட ஒரு அன்பு செலுத்தி இருக்கிறாரு. எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, என் வாழ்க்கையில் இதல்ல அப்படின்ற காரியத்தையே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக, அதை தான் யோவான் சொல்ல முடியல. அவருக்கு அந்த காரியத்தை எழுதாமல் இருக்க முடியல. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற தம்முடைய அந்த தூய ரத்தத்தினால் என்ன பண்ணுகிறாரா, கழுவி எல்லா நிலைகளில். அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு ரத்தம் உங்களை என்னையும் கழுவி சுத்திகரித்திருக்குது. பார்த்தீங்களா? நல்லா கரங்களை தட்டி இன்னொரு விசை கூட அந்த தேவகுமாரனுக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்தி எல்லா உற்சாகமா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. We worship you, we adore you, we exalt you Jesus. அதை தான் இந்த பகுதியில் அவர் சொல்லும் பொழுது எழுதும்போது எழுதுகிற காரியம், தமது இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. மாத்திரமல்ல, அந்த இடத்துல அடுத்தது எழுதும்போது எழுதுறாரு, நம்மை அதாவது தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நாம் அதாவது அவரை ஏற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார் பாருங்க, அன்பு கூறுகிறார். பாவங்களற பாவியாக இருந்த என்னை என்ன பண்ணுறார் ஆண்டவர், அவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவுகிறார். அடுத்தது ஒரு காரியம் அந்த இடத்துல அவர் சொல்லும்போது ஏற்றுக்கிட்ட என்னைக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிட்டாரா, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ராஜாவை சந்திக்கிறதுக்கு தகுதி இல்லாத என்னைய, ராஜாவை தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு யோகிதை இல்லாத என்னை என்ன பண்றாருன்னா
அவர் முன்பாக அந்த சிங்காசனத்தில் உட்கார செய்றார் பாத்தீங்களா? கரங்களை தட்டி மறுபடியுமா நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. எல்லாம் உற்சாகமா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதை தான் இந்த பகுதியில் அவர் எழுதும்போது எழுதுகிற காரியம் அதுவாய் காணப்படுகிறது. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. பாஸ்டர் நம்முடைய போதகர்களோடு கூட இருக்கிறபடினால, அதனால அவர் கூட இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அவரோடு கூட இருக்கிறபடினால இந்த சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய அநேக தேவ மனிதர்கள் பெந்தேகோஸ்தே உலகத்தில் நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் டிஜிஎஸ் அங்கிள் இருக்கிற நாட்களில் அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி அடுத்த 8 நாள் நீங்கள் காருண்யா யூனிவர்சிட்டிக்கு வந்துட முடியுமா? அவரெல்லாம் எங்கேயோ ஒரு நாள் அரசரடி கிரவுண்டில் மதுரையில் எங்கேயோ தூரத்தில் உட்காந்து கீழே மண்ணில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்டலாம் போய் சந்திக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அவர் ஒரு நாள் ஃபோனில் கூப்பிட்றாங்க, தம்பி அடுத்த 8 நாள் வந்து அபிஷேக கூட்டத்தை நடத்தணும், நீங்கள் காருண்யாவில் வந்து நடத்தணும், நீங்கள் வந்து நடத்துறீங்களா? வல்லமை பயிற்சி முகாமில் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது உடம்பெல்லாம் மெய் செலுத்துச்சு. ஆனால் சம்மந்தமில்லை, அவர் பக்கத்தில் உட்கார வச்ச சாப்பிடும் பொழுது அவருடைய டேபிளில், பேங்க்வெட் டேபிளில் அவரோடு கூட உட்காந்து காருண்யா யூனிவர்சிட்டியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் யோசிச்சுப்போம். ஒரு நாள் அப்படி நம்ம சொல்லும்போது இங்கே ஏசிய சபையில் தலைமை சபை சாம் சுந்தரம் ஐயா சொல்லும்போது சொல்கிறாங்க, தம்பி நாளைக்கு ஒரு 2000 வாலிபர்களை நாளைக்கு சர்ச்சில் கூட்டுறோம். ஒரு வாட் இஸ் அனாயிட்டிங், அபிஷேகம் என்றால் என்னன்னு நீங்கள் பேசி அந்த நாள் முழுசும் உங்கள் கையில் கொடுக்குறோம், நீங்கள் வந்து நடத்துங்க. ஆனால் பாளையத்துக்கு புறம்ப எங்கேயோ கிடந்தோம். ஆனால் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனா நாட்களில் சென்னை சிட்டி ஃபாதர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பாஸ்டர் டி மோகன் அவர்கள், இன்னும் ஸ்வர்ணராஜ் பாஸ்டர் 3 பேரும் இணைந்து நம்முடைய முதல்வர் கையில் போய் 30 lakhs 30,50,000 ரூபாயை போய் கொடுக்குறோம். நிறைய பேர் அந்த இடத்துக்கு அந்த உள்ளே போகிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது சொன்னாங்க, தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களோடலாம் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூட நிற்கிறதுக்கே நமக்கு என்னவா இருக்குதுன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சம்மதமே இல்லை. ஆனால் இந்த இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் பக்கத்தில் கூட உட்காரும்போது நமக்கு சாதாரணமாகவே கொஞ்சம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆனால் கொம்பெல்லாம் முளைக்கல. ஆனால் நான் ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுத்துருக்குறேன். பட் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய என்ன ஏற்படுது, ஒரு பெரிய சந்தோஷம். இந்த தேவ மனிதர்கள் கூட அப்படி உட்காரும் போதே அவ்வளோ சந்தோஷம். சொன்னால் எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி எனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாரு. எங்கே முன்னாடி, யார் முன்னாடி என்னை உட்கார வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பிதாவாகிய தேவன் முன்பாக ஒரு நாள் எனக்கு சிங்காசனம் போட்டு உட்கார வைக்கிறாருன்னு சொன்னால் அந்த கிருபையை கர்த்தர் இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உற்சாகமாக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கீழே இப்படி தட்டுறது இல்லை, இப்படி கரங்களை தட்டணும். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. கொசு வடிக்க கூடாது, நல்லா தட்டணும். ஆண்டவருடைய நாம மகிமை. He is a good God. நம்முடைய தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நிலைகளில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏதாவது பக்கத்தில் பார்த்து ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆசாரியன். சொல்லுங்க, நீங்க பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ராஜா. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. சொல்லுவோம், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கைகளை உயர்த்தி அசைந்து சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை.
உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, ராஜாக்களாக ஆசாரியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜா ஆசாரியராக உமக்கென தெரிந்து கொண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ரம்மா ஷெகதரதரே ஆராதனை. என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. 7வது வசனத்தை வாசிக்கலாம். மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும் ஆமென், அப்படியே ஆகும் ஆமென் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். இதுல கவனிங்க பார்க்கலாம். இதுல முதலாவது வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? என்ன வார்த்தை அது? இதோ அப்படின்ற வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இதோ அப்படின்றார். அந்த இடத்துல அந்த வார்த்தை என்னன்னா, அப்படியே இங்க கவனிங்க பார்க்கலாம். ஒரு சிலர் எழுதுறீங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அப்படியே அந்த காட்சி அவர் பார்க்கிறார். இனிமே நடக்க போற சீன் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே லைவா கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த காரியத்தை என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றார். எல்லாவற்றின் மத்தியில லைவா கொண்டு வர்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில எல்லா காரியங்கள்ல வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். ஐயா மூலமா அருண் மூலமா டிக்கெட்ஸ் கிடச்சிச்சுன்ட்டு நாங்கள் எல்லாம் ஒரு 7 பேர் போயிட்டோம். ஒரு காரில் ஏறி போயிட்டோம். மேட்ச் பார்க்குறதுக்கு போகலான்ட்டு மேட்ச் பார்க்க போயாச்சு. டைட் ஷெட்யூல்ஸ் ஆனாலும் பிள்ளைங்க பசங்களாம் வராங்கன்னு லைவாக போய் சேப்பாக் ஸ்டேடியத்தில் பார்க்கலான்னு போயாச்சு. ஆனால் எனக்கு எங்கே போனாலும் கவனமும் நமக்கு அதுதான். மம்மி டேடியோட நேற்றைக்கு முந்தின தினம் அங்கே எலியட் பீச்சுக்கு எங்கேயாவது பீச் போகணும் அப்படின்னோன்னா பீச் போகலான்னு போனோம். ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது என்னவாக இருக்குன்னா, காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், ஒரு 10 புதிய ஏற்பாடு, உடனே ஒரு 10 மெமரி கார்டு எல்லாம் எடுத்து வச்சுப்பேன். ஆனால் அப்படி நான் முந்தானத்து கூட நான் அப்படி போகும்போது எதிரில் நம்ம பாரதிய கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அண்ணாமலை எதிரில் வர்றார். ஆனால் வந்தவொடனே அவரும் மாஸ்க்லாம் போட்டிருந்தார். ஐடென்டிட்டி பண்ணியாச்சு அவர் தான் அப்படின்னு. அங்கே ராஜேஷ்ட கண்ணை காமிச்சிட்டேன். போய் டக்குன்னு பைபிள் எடுத்துகிட்டு வான்ட்டு வந்து காருக்குள்ளே ஏற போனார். நிறுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன இந்த பாக்ஸில் என்னமோ வச்சுருக்கீங்களே அப்படின்னாரு. இதில் 5 மூவிஸ் இருக்குது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஜீசஸ், இந்த மாதிரி மூவிஸ்லாம் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது கார்லலாம் போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், பைபிளையும் நீங்கள் கேட்டுட்டு போகலாம், படமும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கையில் கொடுத்தேன். ஸோ இட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ் சார், நான் பத்திரமா வச்சுக்கிறேன், இந்த பைபிளும் என்கிட்ட பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டிட்டு அந்த என்ன பண்ணாருன்னா அதை அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. மக்கள்கிட்ட பெற்றுக்கொண்டாங்க. அவருக்கு நம்ம தான் அங்கே ஓடி போனோன்னு நம்ம மாஸ்கெல்லாம் கழட்டிட்டார். அப்புறம் மாஸ்கெல்லாம் கழட்டி தான் அதெல்லாம் வாங்கினார். வாங்கும் பொழுதே அவருன்னு தெரிஞ்சவொடனே ஒரு கூட்டம் கூடிருச்சு. நாங்கள் அப்புறம் அதுக்கு பிறகு மிக வேகமாக வந்தோம். ஆனால் சொல்ல வந்ததுக்கு காரியம், இப்படி எங்கே போனாலும் அன்னைக்கும் பசங்க கென்னத், சைரஸ், ரிச்சு எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஆளு 10 பைபிள் கையில் வச்சுக்கணுன்ட்டேன். கிரவுண்டு போகும்போது எல்லாம் பைபிள் எடுத்துட்டாங்க. அன்றைக்கி டாக்ஸியை பிடிச்சிட்டு தான் போகணும். ஒரு ஓலா டாக்ஸி ஏறியாச்சு. போயிட்டுருக்குறோம். அந்த நடுவில் சொல்லிட்டாங்க, இன்னும் போய் அங்கே எங்கேயோ போய் இறங்குறதுக்கு இந்த இடத்துலையே இறங்கிட்டான்னு போலீஸ் கெடுபிடி. அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம். டக்குன்னு இறங்கி வந்துட்டோம். பைபிள் டே எல்லாம் எடுத்துட்டிங்களா, எல்லாம் எடுத்திங்களான்னு சொன்னேன். கடைசியில் ஃபோனை விட்டுவிட்டேன். அதில் வண்டியில் ஃபோனை விட்டேன். அங்கே போய்
மேட்ச்சுக்கு போனால் அங்கே லைவில் அந்த எல்லாம் அடிக்கிறாங்க, 6-4 அடிக்கிறாங்க, எல்லாம் விசில் பறக்குது, எல்லாம் எந்திரிச்சு வேவுன்றாங்க, எந்திரிச்சு நிற்கிறாங்க. நமக்கு ஒன்றும் ஓட மாட்டேங்குது. கம்ப்ளீட்டாக என்னவாயிருச்சு, எல்லாம் நமக்கு அங்கே ஃபோன் மாட்டிக்கிச்சே அந்த காரியம். ஆனால் அது அப்படியே வர வழியில் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். அது வேற விஷயம். பட் ஒன் திங், ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த லைவாக நம்ம டிவியில் பார்க்குறது ஒரு விதம்னா, அங்கே லைவாக பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு அந்த அந்த திக் என்னைக்கு அந்த நிகழ்வு நடக்க போகுதோ எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவற்றையும் அப்படியே என்ன தத்ரூபமாக அவர் கண் முன்னாடி வந்து அந்த நிகழ்வு நடக்கிற காரியத்தை தேவன் அவருக்கு என்ன பண்றாருன்னா அப்படியே படம் போட்டு காண்பிக்கிறது தான் அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார், அப்படியே பார்க்கிறார். அவருடைய வருகை என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். இதை நீங்க எங்க வாசிக்கலாம், எடுத்து வாசிக்க வேண்டாம். பட் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்று கொண்டிருக்கிறீங்க? அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அந்த நிகழ்வை தான் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் கண் முன்பாக அப்படியே அந்த லைவா அந்த நிகழ்வு வருகிறத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்த அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் என்ன பண்ணுமா அவரை காணும். எல்லா கண்களும் காணும். அமெரிக்காவில் இருக்கிற கண்கள் பார்க்கும், இந்தியாவில் இருக்கிற கண்கள் பார்க்கும், ரஷ்யாவில் இருக்கிற கண்கள் பார்க்கும், ஆப்பிரிக்காவில் இருக்கிற கண்கள் பார்க்கும். உலகத்தின் அத்தனை கண்டங்கள் இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்கள் என்ன பண்ணணும்னா அவரை பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அதுதான் இந்த பகுதியில் அவர் எழுதும்போது இதோ மேகங்களுடனே வருகிறார் எழுதிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லா கண்களும் அவரை பார்க்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாரும் இயேசுவை காண்பார்கள். அதுல அடுத்ததும் ஒரு வார்த்தை இப்படியும் எழுதுறாரு பாருங்க, அவரை குத்தினவர்களும் என்ன பண்ணுவாங்களா அவரை காண்பார்கள். லைவ் அங்க நடக்குது. குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் அப்படின்னு அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில் வார்த்தை அப்படியே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். குத்துனவங்களும் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரால அவங்கெல்லாம் குத்துனாங்க தெரியுமா? யூதர்களால தான் என்ன பண்ணாங்க, குத்துனாங்க. இவனை சிறுவையில் அறையும், இவனை சிறுவையில் அறையும் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ரோமன்ஸை நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அதனால தான் அப்படிப்பட்டவங்களுடைய எல்லார் கண்களும் என்ன பண்ணுன்னா அவரை பார்க்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரத்தில் அவருடைய வருகை வரப்போகுதுங்க. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போ, இன்னலெல்லாம் மாறி போ, பலனெல்லாம் குன்றி போ, நிலையெல்லாம் வாழ்க்கையில் மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தின் வார்த்தைகள்ல வந்த வார்த்தைகள் அதுதான்.
யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைகள் பரலோக ராஜ்யம். எஸ், இன்னைக்கு இருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், பயங்கரமான காரியங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. ஆயத்தமா இருங்க பிரதர், சிஸ்டர், ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியம், அது பயத்துக்குரிய நாள் இல்லைங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட எனக்கு அது பாக்கியமான நாள்னு சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். God is good, அவர் நல்லவர். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் எல்லாருடைய கண்களும் அவரை காணும். ஆனா இந்த வார்த்தையை, அடுத்த வார்த்தையை வாசிங்க. இருக்கிறவரும் இல்ல எல்லாருடைய கண்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஐயா, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? புலம்புவார்கள். புலம்புவாங்க. எல்லாரும். யாராவது சந்தோஷப்பட்டிருக்காங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? அப்படி இருக்கா? எல்லா கோத்திரத்தாரும் என்ன பண்ணுவாங்களாம்? புலம்புவார்களா? ஐயோ, கிறிஸ்தவன் சொல்லும் போது அன்னைக்கே கேட்டு இருந்திருக்கலாமே. ஒருத்தன் ஓடி ஓடி வந்து சொன்னாங்களே, ஒரு அம்மா அழு எல்லாம் வந்து 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 சொல்லிச்சு, நாமும் நம்ம 4 அறை கொடுத்து அனுப்பணுமே. ஆனால் அன்னைக்கு புலம்புவாங்க. அதான் இங்கே சொல்லப்பட்டது, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் புலம்புவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அவருடைய 2வது வருகையை சித்தரிக்கிற காரியங்கள். இட்ஸ் நாட் அவருடைய ரகசிய வருகை அல்ல. அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற யாரும் என்ன பண்ண போறதில்ல, அந்த இடத்துல இருக்க போறதில்ல. எல்லாம் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை வரைக்கும் அவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னா புலம்புவார்கள். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரகசிய வருகை ஆல்ரெடி போயாச்சு. இங்கே என்ன நினைக்கிட்டு இருக்கு? மேலே 7 வருஷ கொண்டாட்டத்தில் யார் இருக்கிறா? நீங்களும் நானும் அந்த கொண்டாட்டத்தில் இருக்கணுங்க, அவரோடு கூட இருக்கிற அந்த வேளை. அதனால தான் இங்கே வார்த்தை அப்படியே நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். 7 வருஷத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணப்படுறது? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதெல்லாம் 4வது அதிகாரத்துக்கு பிறகு பேசும்போது இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளக்கி சொல்ல தேவாவியானவர் கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், 4வது அதிகாரம் வரும்பொழுது இதை நான் அதிகமாக தெளிவுபடுத்த தேவாவியானவர் கிருபை தருவாராக. ஆனால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்துல அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன புலம்புவாங்க? இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் வந்து உம்மத்தான் ஐயா ஏற்றுக்கோங்கயான்னு சொன்னபோது அவங்க சொன்னதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? கேட்காம போனோமே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? புலம்புவார்கள். அதுதான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது அப்படியே ஆகும். அங்கே வார்த்தை தான் சொல்ல, அப்படியே ஆகும். அது என்ன நடக்கும்? ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான். எல்லா நிலைகளில் ஆவியானவர் நமக்கு இந்த காரியங்களை இன்னும் தெளிவுபடுத்த தேவாவியானவர் கிருபை தருவாராக. எல்லா நிலைகளில் இப்போ இந்த பகுதியை நம்ம வாசிச்சு கொண்டிருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு இப்படி தான் நமக்கு சொல்லப்படுது. எல்லா ஜனங்களும் புலம்புவார்கள். இப்போ 8வது வசனத்துக்குள்ளாக வருவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 8வது வசனத்துக்குள்ள வரும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார். இந்த இடத்துல யார் இன்ட்ரடியூஸ் ஆகிறா இந்த 8வது வசனத்தில் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் இயேசு கிறிஸ்து தன் வாய் திறந்து என்ன பண்ணுறாருன்னா பேசுகிற ஃபர்ஸ்ட் வேர்டு அதுதான். அந்த வார்த்தை, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் அல்பாவும், அவர் தன் வாய் திறந்து சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும். அவர் அந்த இடத்துல எழுதும்போது எழுதுகிற காரியம் தான். எல்லா நிலைகளில் வார்த்தை இதுதான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சபை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இந்த பூமியில் என்ன நடக்க போகுது, பரலோகத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ண போறாருன்னா, இவரை டேக் ஆஃப் பண்ணி அழைச்சி கொண்டு போக போறார்.
அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, வரார், வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இனி நடக்க போகிற காரியங்கள், ஏதாவது நீங்கள் பார்க்க பெரிய பூமி எதிர்ச்சி வரும், ஏதாவது சூரியன் ரத்தமாகும், எல்லாமே காரியத்தை என்ன பண்ண போகிறாருன்னா லைவாக கொண்டு வந்து காண்பிக்க போகிறார். அந்த காரியங்களை தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம இனி வருகிற நாட்கள் அதை நாம் தியானிப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக தான். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இந்த பூமியில் என்ன நடக்க போகிறது, பரலோகத்தில் என்ன நடக்க போகுது என்பதை காண்பிக்கிறதுக்காக அவர் கொண்டு போகப்பட போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆண்டவருடைய, அதாவது இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய பாஸ்டர் பேசுங்கிற ஒரு அவங்களுடைய ஃபேவரட் மெசேஜஸில் ஒரு மெசேஜ் அவர் எதிலெல்லாம் சர்வ வல்லமை உள்ளவர்னு அடிக்கடி அவங்க ஆரம்ப நாட்களில் போகிற இடங்களில் கேட்கும் பொழுது அவ்வளோ அப்படி ஒரு அனாயிட்டிங் அந்த மெசேஜஸில் பார்க்கும்பொழுது பார்க்கலாம். அவர் எதிலெல்லாம் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பதில் வல்லமை உள்ளவர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லமை உள்ளவர், அவர் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதுல அவர் வல்லமை உள்ளவர்னு அவர்கள் பேசுகிற ஒரு செய்தியில் ஒரு ட்ரெமெண்டஸான காரியம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிக்க வல்லமை உள்ளவர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய சோதனை எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜெயமாக மாற்றி தரப்போகிறா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன பண்ணுவாரா? உதவி செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார்மா? ஐயா, உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாருங்க. உங்களுக்கு தேவன், உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் உதவி செய்வார். அது என்ன, எப்படிப்பட்ட வார்த்தைகள் அது! நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அதுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக தான். எல்லா காரியங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சர்வ வல்லமை உள்ளார். அவர் வாய்மொழியினால் சொல்கிறார் அந்த வார்த்தையை. நான் என்ன சொல்கிறாரு? இருக்கிறவர் அப்படின்னா இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருந்தவர். என்னவா? சத்தமாக சொல்லுங்க. அவர் இருந்தவர். எப்போ இருந்தவர்? எப்போ? மனுஷகுமாரனா வந்தப்பையா? இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவா? இல்லை. இந்த உலகம் சிருஷ்டிப்பு அந்த நாளில் இருந்தாரா? ஆமாம், அப்பையும் இருந்தார். பூமியெல்லாம் வெறுமையாக இருந்துச்சு, அப்போ இருந்தாரா? எஸ், அவர் இருந்தவர். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒன்றும், அதாவது எதுவுமே, இந்த உலகம் எல்லாமே இருளாய் கிடந்த இந்த பூமி அப்படி இருந்த போதும் அப்பொழுது இருந்தவர், இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். இனி அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வரப்போகிறவராகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நிச்சயமா அந்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வாராக. வேத வசனம் அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியமாக தான். ஆண்டவர் எல்லாவற்றின் மத்தியில் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க பார்க்கும் பொழுது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். அந்த நாட்களில் சில காரியங்களை உங்களுக்கு பிராக்டிக்கலாக சொல்றதுனால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மொழியில் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க? இயேசு பேசின மொழி அந்த நாட்களில் என்ன மொழி? அது அரமிக் மொழியில் அவர் பேசுகிற மொழிகள். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால், அரமிக் மொழியில் நம்ம ஃபஸ்ட் எழுத்து அல்பா அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு சொன்னால், ஆனால் அரமிக் மொழியில் கடைசி எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் அது டவ் என்கிற எழுத்து தான் கடைசி எழுத்து. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு ஏ, லாஸ்ட்டில் இசட்னு முடிக்கிற மாதிரி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு எழுத்து அதாவது ஆல்ஃபா, அங்கே கடைசி எழுத்து டவ் என்கிற பதம் தான் உபயோகப்படுத்தப்படணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? டவ் என்கிற பதத்தை அங்கே உபயோகப்படுத்தலை. அவர் அல்பாவும் என்னவா இருக்கிறாரோ ஒமேகாவுமா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏங்க அந்த வார்த்தையை போடணும்? பேசுகிற மொழியில் அந்த லாங்குவேஜ்லேயே ஆண்டவர் போட்டிருக்கலாம்ல. வாட் இஸ் அப்படின்னு கேட்டால் எல்லா காரியங்களும் அதாவது கிமு 333 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னைக்கு சர்வதேச மொழியாக இருக்கிறது என்ன மொழியாக இருக்குது? இன்னைக்கு ஆங்கில மொழியாக இருக்கிறது போல அன்னைக்கு என்ன மொழியாக இருந்துச்சுன்னா கிரேக்க மொழி தான் என்னவா இருந்துச்சு? இட்ஸ் அ கிரீக். அதனால தான் கிரேக்க மொழியில் முதல் எழுத்து என்னவா இருக்குது?
அந்த அல்ஃபா என்கிற வார்த்தையும் கடைசி எழுத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒமேகா என்கிற பதமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை எல்லாம் சிலர் அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்கிறோம். நிறையா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்க்கு இன்னைக்கு என்ன கிடையாது, அதுக்குரிய எழுத்துக்கள் கிடையாது. நிறையா பேசுகிறது இருக்குமே ஒழிய, நீங்கள் இட்டாலியாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், பல மொழிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்வீடிஷ் மொழியாக இருக்கட்டும், எழுத்தெல்லாம் என்ன எழுத்து தான் இருக்கும், இங்கிலீஷ் தான் இருக்கும். ஆனால் பேசுகிற நம்ம அந்த லாங்குவேஜ் வச்சு 1-2 எழுத்து தான் அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். மற்றது எல்லாமே என்ன எழுத்தாக தான் இருக்கும், இங்கிலீஷை தான் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட தான் அரமிக்குன்னு தனி ஒரு லாங்குவேஜஸ் இந்த எழுத்துக்கள் தான் என்ன அப்படி பல விதத்தில் எழுதப்பட்டு காணப்படுகிற காரியமாய் நமக்கு இருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறேன். ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாருன்னா, எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் நான் அல்பாவும் என்னவா இருக்கிறேன், ஒமேகாவுமா இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன்னு அவர் சொல்லும்போது சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக நான் உன்னைய மாத்திரம் அந்த இடத்துல கொண்டு போலப்பா. இன்னைக்கு யோவான் மூலமாக, நல்லா கவனிங்க இந்த இடத்த, யோவான் மூலமாக நம்ம அத்தனை பேரையுமே அப்படியே எங்கே கொண்டு போகிறார் ஆண்டவர், அந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறார். இனி வர என்னெல்லாம் நடக்க போகுது என்கிற காரியத்தை, அதாவது சில இடத்துல நம்ம அப்படி ஜாலியாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் நான் நிறைய தடவை இந்த இடத்துலேருந்து சொல்லப்பட்ட வார்த்தை இப்படி, அதாவது ரோலர் கோஸ்டர்லாம் ஏறிட்டோம்னா நமக்கு திக் தான், அப்படியே இருதயம்லாம் லேப்டாப்லாம் வேறு எங்கேயோ போயிடும். ஆனால் ஒரே அந்நிய பாஷையாக தான் இருக்கும். அப்படி நல்லா அப்படி சும்மா அது பாட்டுக்கு சொல்லணும், சோத்திரம் ஆண்டவரேன்னு எல்லாம் அவங்க ஆன்னு கத்திட்டு இருப்பாங்க. நான் அப்படியே நமக்கு எங்கே வார்த்தை ஜாலங்கள் பட்டையை கலப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படி இனிமே நடக்க போகிற இடத்துக்கு என்ன பண்ண போகிறாருன்னா, யோவான் மூலமாக உங்களை என்னையும் கத்தர் கொண்டு போக போகிறா. இனி என்னெல்லாம் நடக்க போகுது, whatever else இந்த உலகத்தில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன், அவ்வளோத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்காக எனக்காக இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். புரியலன்னு மூடி வைக்கிறதுக்காக இந்த புஸ்தகத்தை ஆண்டவர் வைக்கல. நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன்னு அவர் அந்த இடத்துல திருவிழம் பற்றுகிறத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அதாவது மெடிட்டரேனியன் சீ, மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த பத்மு தீவு. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒருவேளை அறிந்து கொள்ளணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால், எரிமலை வந்து அந்த குழம்புகள்லாம் வரும்ல, அது நிமித்தம் அந்த இடத்துல அப்படி உருவான ஒரு இடம் தான். என்ன இடம்? அந்த எரிமலை வந்து இப்படிப்பட்ட இடம் வந்ததுனால அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட என்ன பண்ணாது, முளைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு சொன்னால், இந்த தீவு எப்படிப்பட்ட, எவ்வளோ தூரம், 6 மைல் தான் டோட்டலாகவே. எவ்வளோ தான்? 6 மைல் தூரம் தான் இந்த இடம். அதாவது அகலம் சொல்கிறதா இருந்தால் 12 மைல் அகலமான ஒரு தீவு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு வேளை இதை கூட நம்ம தீவுன்னு தான் சொல்லணும். நமக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, சிங்கப்பூர். அது கூட 11 கிலோமீட்டர்ஸா 34 கிலோமீட்டர்ஸ், 34 கிலோமீட்டரில் டோட்டல் சிட்டியே முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் அந்த ஊரே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குட்டி தீவில் தான் இவரை கொண்டு போய் கிடத்துறத அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஒரு சின்ன மரம் முளைக்காது, எதுவும் நடக்காது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடம். நாம் இந்த இடத்துக்கு கர்த்தர் அவரை கொண்டு போகிறத அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்ல, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான், நல்லா கவனிங்க, தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவில இருந்தேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் அந்த காரியத்தை கவனிச்சா தான் உங்களுக்கு அது புரியும், இல்லைனா அது புரிவதற்கு ஏதுவாக இருக்காது. ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ், 90 வயசு இப்போ அவருக்கு. எத்தனை வயசு அவருக்கு? 90 இயர்ஸ். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க.
கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. சாவுக்கு எதுவான விஷத்தையும் கொடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. ஆனால் இப்போ அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் இனி அவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பத்மு தீவில் அவரை கொண்டு போய் கடாசரத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த தீவின் அனுபவம் போல் நம்ம வாழ்க்கை கூட அப்படி சில கஷ்டம், சில பாடு, சில உபத்திரவம், சில வறுமை, சில சோதனை, யோசிக்கவே முடியாத சில சிச்சுவேஷன்ஸில் இந்த இடத்துல சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இருக்கிறது தான் அப்படி ஒரு நல்ல இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்தோன்னா, நான் உண்மையாக பிரதர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வெளியில் தான் ஏதோ ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் சூழ்நிலைலாம் வேறு. ஆனால் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் இவருக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கணும்? நீங்கள் என் கூட உட்காரணும். என்ன பண்ணணும்? நீங்கள் என் கூட உட்காரணும். அதுதான் அவருடைய விருப்பம். என்னன்னா, யூ மஸ்ட் சிட் வித் மீ. இவர் எபேசு பட்டணத்தில் பிஸியான ஒரு ஊழியக்காரர். இவர் மாதிரி பிஸி யாருமே இல்லை. அப்படி ஒரு பிஸியான பர்சன் யாரு? இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். சுகம் இல்லையா? யார்கிட்ட கூட்டு வருவாங்க? யோவான் கிட்ட கூட்டு வருவாங்க. யாருக்காவது பேய் பிடிச்சிருக்குதா? அவர்கிட்ட கூட்டு வருவாங்க. சபையில் ஒரு பிரச்சனையா? எபேசு பட்டணத்தில் சும்மா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிஸியான ஒரு ஊழியக்காரர். இவர் எங்கே போனாலும் ஒரே பரபரப்பு. இதன் மத்தியில் தான் இது இப்படியெல்லாம் இருந்தால் என் தரிசனத்தை என்ன பண்ண முடியாது, உனக்கு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அப்படியே கை தூக்கலாக கொண்டு வந்து எங்கே விட்டுட்டாரு? இனி நானும் நீயும் மாத்திரம் பேசணும். சில காரியங்கள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், சில வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுதா? கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக, கர்த்தர் உங்களோடு கூட சில நிமிடங்கள் நீங்கள் அவரு கூட என்ன பண்ணணும், உட்காரணுன்றதுக்காக சில காரியம் அனுமதிக்கப்படுது. அதுலேயே கிடக்கிறதுக்கு இல்லை. அந்த தீவிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை வெளியே கொண்டு வருகிறதையும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 100 வயசில் மரிக்கிறார். அவ்வளோ ட்ரெமெண்டஸான ஒரு ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு. அவர் உங்களோட பேசணும்னு விரும்புகிறார். அதுதான் எல்லா நிலைகள். அவர் உங்க கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அதனால தான் சில காரியங்கள், ஏன் பிரதர் எனக்கு மாத்திரம் இவ்வளோ பாடு வருது, ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இத்தனை சோதனை, இவ்வளவு கஷ்டம், கண்ணீர், அவர் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எல்லா நிலைகளில் வார்த்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அது. ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்கன்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சில காரியங்கள், அதாவது எபேசுவில் ஊழியம் செய்தவர், அதாவது எல்லா தேவனுக்காவது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பான ஒரு மனுஷன். ஆனால் இப்போ அவருக்கு தான் இனி நிகழ்வெல்லாம் காண்பிக்க போறார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்றத இனிமே தான் அவர் காண்பிக்க போறார். இனி இந்த 11வது வசனத்துக்கு மேலே அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் இயேசுவை பரிதாபமான கோலத்திலேயே சித்தரிச்சுக்கிட்டு இருப்போம். அவர் கையில் அதாவது உடம்பெல்லாம் காயம், கையில் ஓட்டை, இப்படியெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் வாட் இஸ் த ரியாலிட்டி? இன்னைக்கு அவர் எப்படி இருப்பார்ன்றத 11வது வசனத்துக்கு மேலே அதை அந்த பகுதியை மாத்திரமே ஒரு 4 வாரம் பிரசங்கம் பண்ணணும் போல இருக்கு. அவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அந்த முதல் அதிகாரத்தில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அவ்வளோ பெரிய வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் பல காரியங்களை, பல தேவைகள், பல போராட்டங்கள், பலவிதமான உங்களுக்கு பொறுப்புகள், ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம செய்ய விரும்புகிறோம். எஃப் மைனர்மா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றின் மத்தியில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிற காரியம் அதான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவ, உம் வல்ல பரிசுத்த ஆவிய
நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. சொல்லுவோம், உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீளம் தாவிப்பது போ, சொல்லுவோம், வறண்ட நீளம் தாவிப்பது போ, என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா ஒவ்வொரு நாளும் உமக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் இதயம் ஏங்குதா? நமக்கு மித்ததுக்கெல்லாம் ஏங்குது, அவரை தேடுறதுக்கு தான் ஏங்குறது இல்லை. அங்கே அந்த அந்த ஏக்கம் சீக்கிரத்தில் என் கண்கள் அவரை பார்க்க போகிறத, அந்த ஏக்கம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்ணை முழிக்கும் போதும் சரி, நான் கண்ணை மூடும்போதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி பேசும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம். எல்லாவற்றின் கர்த்தர் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன், எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாள், இந்த 2 வார்த்தைகள் இருக்கு சொல்லி நம்ம முடிக்க தேவாவியானவர் கிருபை தருவாராக. 2 வார்த்தைகள் அதில் கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நான் ஆவிக்குள்ளானேன் அவர் சொல்லும்போது அந்த பதத்தை அவர் உபயோகப்படுத்துகிறத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எல்லாவற்றில் கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன நாளுங்கிறது? கர்த்தருடைய நாள் அப்படின்னு அங்கே நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான். என்ன, வாட் இஸ் த மீனிங்? கர்த்தருடைய நாள்னா, கர்த்தருடைய நாளில் நான் என்ன பண்ண ஆவிக்குள்ளானேன்னு அவர் எழுதும்போது எழுதுறார். அது என்னங்க, வாட் இஸ் கர்த்தருடைய நாள்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அது அவங்களுக்கு உபயோகப்படுத்துறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், எதுதான் அவங்களுக்கு கர்த்தருடைய நாள்? அது என்ன நாள்? அது ஓய்வு நாள். 7ஆம் நாளில் அவர் என்ன பண்ணியிருந்தார்? ஓய்ந்திருந்தார்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அந்த நாள் அது அவங்களுடைய காரியத்தின்படி அது எத்தனாவது நாள்? அது 7வது நாள். அது என்ன கிழமை? அது சனிக்கிழமை. அது அவர்களுக்கு சனிக்கிழமை, தட் இஸ் த சாட்டர்டே. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நான் அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் சாபத், அது ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாள் அதுதான் அவங்களுடைய நாள். ஆனால் இதில் நம்ம பெரிய ஆராய்ச்சி, பெரிய ஒரு விளக்கங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் எது ஓய்வு நாள்? ஞாயிற்றுக்கிழமை. எது நமக்கு? எதுதான் ஓய்வு நாள்? நமக்கு அதுதான் கர்த்தருடைய நாள். இதில் துபாயில் இருக்கிறவங்களுக்கு எது கர்த்தருடைய நாள்? எது? அது வெள்ளிக்கிழமை. ஆனால் துபாயில் மாற்றிட்டாங்க, ரைட், சமீபத்தில் மாற்றுறாங்க. மற்ற அரேபியன் கண்ட்ரீஸ் எல்லாமே என்னைக்கு தான் அவங்களுக்கு
அது அவங்களுக்கு ஹாலிடே எது வாரத்தில் எந்த நாளாக இருக்கும் அது என்னைக்கு இருக்குன்னா வெள்ளிக்கிழமை இருக்கும். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அந்த ஊர் மக்களுக்கு அது கர்த்தருடைய நாள். எல்லாவற்றின் மத்தியில் இங்கே அவர் சொல்லும்போது சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன்னு அவர் எழுதும்போது எழுதுகிற காரியம் அது அந்த. ஆனால் இதை தான் மோசையை வச்சு ஆண்டவர் அந்த இடத்துல எழுதி வச்சார். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் அதுல அப்படியே நீங்க வாசிங்க, யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது நமக்கு அடுத்த கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஓய்வு நாளை பரிசுத்தமா எப்படி ஆசரிப்போம்? ஆசரிக்க நினைப்பாயாக. 8வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுது. ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுங்க? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பக்கத்துல பார்த்து தயவு செய்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உங்க சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாதீங்க. சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு டபுள் பேமெண்ட் பிரதர். இன்னைக்கு கம்பெனிக்கு போனால் டபுள் பேமெண்ட் இல்லை, என் கம்பெனியில் இன்னைக்கு வந்தால் ட்ரிபிள் பேமெண்ட் கூட தரேன்றான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? இது என்ன நாள்? அது சொல்லுங்க, இது என்ன நாள்? ஓய்வு நாள். இது என்ன பண்ணு, எனக்காக உபயோகப்படுதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாவற்றின் மத்தியில், அதாவது கிரீக்கில் ஒரு வார்த்தை இருக்குது, மிலக்காயா. மிலக்காயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு லாபத்தை பெற்று கொடுக்கிற ஒரு வேலையை கூட என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது. இங்கே தம்பிமார் நீங்களாம் வந்துப்பா அந்த சேரெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னா எடுத்து போடுறது அது நீங்களா அந்த காரியத்தை செய்கிறீங்களா? அது ஒரு கர்த்தருக்காக என்ன பண்ணுறேன் அந்த காரியத்தை, அது வேலை இல்லை. நான் கூலி கொடுத்து அதை செஞ்சானா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அப்படி காரியங்கள் நான் எதையாவது தருவேன், ஒரு இப்படி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 200 ரூபாய் கிடைக்கும்னு நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன தான்? அது தட்ஸ் அ ஜாப், அது வேலை. ஆனால் இந்த நாளில் எனக்கு லாபம்னு பெற்றுக்கொள்கிற எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை நம்ம மீதமுள்ள காரியங்கள் அப்படியே முடிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம ரைட் டைமில் முடிக்கிற பிரசங்கியார், அதனால் முடிச்சிருவோம். God is good. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சகரியா பாஸ்டர் வந்து ஜெபித்து அவர்கள் ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். Let we all stand together. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம்.